அண்மை செய்தி. டெல்டா உழவர்களின் கண்ணீர் துடைக்க துணை நிற்காமல் நீலி கண்ணீர் வடித்த பச்சை துரோகிகள் எங்கே என முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். வணக்கம். டெல்டா விவசாயிகள் தற்போது போராட்டம் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக 2 நாட்களாக, நேற்று தஞ்சை, இன்று திருவாரூர் என 2 நாட்களாக டெல்டா விவசாயிகள் திமுக கூட்டணி கட்சிகளோடு இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது இந்த குறுவை சாகுபடி மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அறுவடை காலத்தில் திடீரென்று பெய்த கனமழையின் காரணமாக நெல் கடுமையாக அளவு நனைந்து பாதிப்பு ஏற்படுத்துகிறது. குறிப்பாக நெல் கொள்முதல் நிலையத்திற்கு காத்திருந்த நெல்கள் அனைத்துமே நனைந்து வீணாகி போயிருக்கிறது. இதற்கு மத்திய அரசுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடிதம் ஒன்று எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் தற்போது நெல் ஈரப்பதத்தினுடைய அளவு, அதாவது கொள்முதலுக்கான அளவு 13% ஈரப்பதத்துடன் எடுக்கலாம் என்று இருப்பதை 22% மாற்றி அமைக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் அந்த கடிதம் புறக்கணிக்கப்படுவதாக, அதாவது இந்த கடிதம் அவருடைய கோரிக்கை ஏற்கப்பட வாய்ப்பில்லை என்று மத்திய அரசு தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையில் 2 நாட்களாக விவசாயிகள் தஞ்சை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இதுகுறித்து தனது எக்ஸ்போஸில் முதலமைச்சர் அவர்கள் டெல்டா விவசாயிகளுடைய கண்ணீரை துடைக்க துணை நிற்காமல் நீலி கண்ணீர் வடித்த பச்சை துரோகிகள் எங்கே என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். நீர்நிலைகள் நிறைந்து உழவர்கள் கடும் உழைப்பை செலுத்தி நெடுவயல் நிறைய கண்டபோதும் கூட கொள்முதல் நிலையங்கள் அதிகரித்து நாம் காத்திருந்தோம். ஆனால் அதிகப்படியான மழைப்பொழிவால் நெல்மணிகள் தற்போது ஈரமாக இருக்கின்றன என்பதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். உடனே சாகுபடி காலத்திற்கு முன்னதாகவே ஏன் அறுவடை செய்யவில்லை என்றெல்லாம் அதிமேதாவித்தனமான அரசியல் செய்தார். பச்சை துண்டு போட்ட துரோகம் செய்த எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். நெல்லின் ஈரப்பதத்தை 22 விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கைகளை முன்வைத்து பிரதமர் மோடி அவர்களுக்கு நான் எழுதிய கடிதம் எழுதினேன். ஆனால் அந்த கடிதத்தை ஒன்றிய அரசு நிராகரித்திருப்பதாகவும் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கருணையில் பாடுபட்ட உழவர்கள் களத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள். போராடும் எங்களுக்கு துணை நிற்க யாரிடம் அனுமதி பெற வேண்டும் என பழனிசாமி அவர்கள் காத்திருக்கிறார் என்று முதலமைச்சர் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார். கூட்டணி அமைந்தால் தமிழ்நாட்டு நன்மைகளை பெற்றுத்தர வேண்டும் என்று சுயமரியாதையும் உரிமைகளும் அடை வைக்க மட்டும்தான் கூட்டணி என்று திரு பழனிசாமி அவர்கள் நினைக்கிறாரா என்றும், 3 வேளாண் சட்டங்களையும் போட்டு ஆதரித்த பழனிசாமி அவர்கள் ஒரு முறையாவது தலையை சற்று நிமிர்த்தி நமது உழவர்களுடைய கோரிக்கை கேட்டிருக்கிறாரா என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். உழவர்களின் நலன் காக்க தமிழ்நாடு ஒற்றுமையாக குரல் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் நான் கேட்கிறேன் என்றும், ரத்தத்தை வியர்வையாக சிந்தி உழைத்த உழவர்களுடைய உழைப்பு ஒருபோதும் வீணாகக்கூடாது என்றும் முதலமைச்சர் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார்.